நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகவே இயேசு பிறந்தார். லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த காலை வேளையில சொல்றேன், இயேசுநாதர் தான் அந்த டேர்னிங் பாயிண்ட். நிறைய பேர் நாங்க இயேசு அப்படின்னோன்னா ஏதோ அது ஒரு மதம் நினைச்சுக்கிட்டாங்க. இயேசு என்பது மதம் அல்ல, இயேசு என்பது நம்முடைய மகிழ்ச்சிக்கான வழி. வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வதில்லை, வெட்கம் அடைவதில்லை. ஒரு அசாத்தியமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் சாத்தியப்படுத்துகிறார். யாருக்கு? அவர் சொன்ன வார்த்தையை நம்பினவங்களுக்கு. இயேசுவை விசுவாசித்தால் இயேசுவை உள்ளத்துல பிறப்பார்னு சொன்னா, இயேசுவினுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிற பொழுது அசாத்தியமான காரியங்கள் நிச்சயமாக சாத்தியமாக மாறும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகவே இயேசு பிறந்தார். சொல்லுங்களேன், நீங்க சந்தோஷமா இருப்பதற்காகவே இயேசு பிறந்திருக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்காகவே இயேசு பிறந்திருக்கிறார். சொல்லுங்க, சந்தோஷம். அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னால என்னதான்? சொல்லுங்க, சந்தோஷம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. இத்தனை வருஷமா எப்படி இருந்தீங்கன்றதெல்லாம் விஷயம் இல்லை, இனி சந்தோஷமா இருக்க போறீங்க. நிறைய பேர் எங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்கல, அதனால எங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை. 10 வருஷமா ஒரே மனசு வருத்தம் தான், 6 வருஷமா ஒரே மனசு வருத்தம் தான், ஒரே கஷ்டம்தான், ஒரே நஷ்டம்தான். அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில ஒரு நல்ல செய்தி சொல்றேன். உங்களுக்காகவே இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். அவர் அவதரித்ததனுடைய காரணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, உங்க குடும்பத்தில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வர. திருப்பு முனை, அதாவது ஆங்கிலத்தில் நல்லா சொல்லுவாங்க, லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப்ல என்ன வேணும்? அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் வாழ்க்கையவே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த காலை வேளையில சொல்றேன், இயேசுநாதர் தான் அந்த டேர்னிங் பாயிண்ட். இந்த காலை வேளையில இயேசு உங்க வாழ்க்கைய டோட்டலா டர்ன் பண்ண போறாரு, டோட்டலா சேஞ்ச் பண்ண போறாரு. இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இனிமே கொஞ்சம் வித்தியாசமா மாறப்போகுது. இதுவரை இருந்ததை காட்டிலும் உங்க வாழ்க்கையில ஒரு படி முன்னேற்றத்துல நீங்க போக போறீங்க. இதுவரைக்கும் பின்னாடி போய்கிட்டு இருந்தீங்க, ஆனா இனிமே இயேசு உங்க வாழ்க்கையில எப்படி கூட்டிட்டு போக போறாரு? சொல்லுங்க, முன்னாடி சொல்லுங்க. நான் முன்னாடி போக போறேன். சொல்லுங்களேன், பக்கத்துல சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்களேன். I'm going forward. சொல்லுங்க, I'm going forward. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, I'm going forward. நான் முன்னேற போகிறேன். சரி, நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா அதே இடத்துல இருக்கிறது தான். கவனிங்க, கடவுள் எல்லாத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்கிறவர் என்று வேதம் போதிக்கிறது, இல்லையா? கடவுள் எப்படி செய்கிறாராம்? எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும், சொல்லுங்க, நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்கிறவர். உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நேர்த்தியா மாறலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நேர்த்தியாக மாற்றப் போகிறார். எதெல்லாம் நீங்க மாறணும், எதெல்லாம் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த காலை வேளையில அப்படியே மாற்றப் போகிறார். யாவரும் வேதத்திலே ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை, பாருங்க, இயற்கையில நடக்காத ஒரு காரியம். இயற்கையில நடக்காத ஒரு காரியம் என்ன? ஒரு கன்னிகை என்னவா மாறுறாங்க? கற்பம் தரிக்கிறாங்க. இட் இஸ் நாட் அ பாசிபிள் திங். பொதுவாகவே ஒரு திருமணமான குடும்பத்தில் தான் பிள்ளைகள் பிறக்கும். ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் குழந்தை பிறக்காது. ஆனால் இயேசு பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக, பல 100 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தேவன் இங்கே அறிவிக்கிறார். என்ன?
ஒரு கன்னிகை என்ன செய்ய போகிறாள்? கற்பந்தரிக்க போகிறாள். அவ குழந்தை பிறக்க போது. அவ வந்து கல்யாணம் பண்ண மாட்டா, எந்த ஒரு ஆணோடையும் சேர மாட்டா. ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில ஒரு குழந்தை என்ன செய்ய போகுது? சொல்லுங்க, இது அதிசயமா இல்லையா? சொல்லுங்க, என்னது? இயேசு பிறப்பு என்னது? அசாத்தியம். சாத்தியம்னா என்ன? ஒரு ஆணும் ஒரு பொண்ணு சேர்ந்தா குழந்தை பிறக்கும், அது தெரியும், அது சாத்தியம். எது அசாத்தியம்? ஆணுடைய உதவியே இல்லாமல் குழந்தை பிறப்பது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? திருப்புங்கள் எல்லோரும் மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். 22. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னே அறிவிக்கப்பட்டது இப்படி நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். கவனிங்க, நிறைய பிள்ளைக்கு நிறைய பிள்ளைகளை இப்படி குற்றம் சாட்டுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, அப்பா பேர் தெரியாதவன் அப்படின்னு சொல்லி, தாம் பேரே தெரியாதவன் சொல்லி நிறைய பேர் அவனை குற்றம் சாட்டுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு தெரியல, அதனால அந்த குழந்தைய அப்படி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அப்படி பேர் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவர் இங்கே இயேசு பிறப்பை எப்படி சொல்லுகிறார்? 21வது வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு அப்படின்னு சொல்லி பேர் வைக்க சொல்றாரு. யாரு? இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன். இப்படி ஒரு குழந்தைக்கு இதுவரை என்ன செஞ்சதில்லை, நடந்ததில்லை. ஆனா இயேசு பிறப்புக்கு அப்புறம் தேவன் அறிவிக்கிறார். இயேசு பிறப்புக்கு அப்புறம் தேவன் அறிவிக்கிறார். கவனிங்க, என்ன சொல்றாரு? ஒரு குழந்தை பிறக்க போது, ஒரு கன்னி வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தைக்கு 100,000 வருடங்களுக்கு முன்னாடியே பேர் சொல்லிட்டாரு. அந்த குழந்தை கன்னி வயிற்றுல பிறக்கும், அந்த குழந்தைக்கு பேர் இம்மானுவேல், அந்த குழந்தைக்கு பேர் இயேசு அப்படின்னு சொல்லி அந்த இயேசுன்னு பேரை வையின்னு சொல்றார். இயேசுனா என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி. நிறைய பேர் என்னங்க இயேசு அப்படின்னோன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஏதோ அது ஒரு மதம்னு நினச்சிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, இருக்கிற எல்லாரையும் போட்டு மதம் மாத்திரதான் வேலை தான் இந்த இயேசுக்காரங்களுடைய வேலை. அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், இயேசு என்பது மதம் அல்ல. இயேசு என்பது நம்முடைய மகிழ்ச்சிக்கான வழி. இயேசு என்பது நம்முடைய சந்தோஷத்திற்கான வழி. இந்த உலகம் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் அலைஞ்சு தேடுது பாருங்க. எப்படிலாம் மகிழ்ச்சி ஆகலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நிறைய காரியங்களை தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு தான் அந்த மகிழ்ச்சிக்கான வழி. இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை காப்பாற்றுகிறவர். ரோமர் 10:11 திருப்போம். ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வதில்லை? வெட்கமடைவதில்லை. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நீங்க இதுவரை வெட்கப்பட்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் என்ன வந்திருக்கலாம்? வெட்கம் வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வெட்கத்தை மாத்திரமே நீங்க பார்த்திருக்கலாம், துயரத்தை மாத்திரமே நீங்க பார்த்திருக்கலாம், கண்ணீரை மாத்திரமே பார்த்திருக்கலாம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வதில்லை? வெட்கம் அடைவதில்லை. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இயேசுவை நம்புனா வெட்கப்பட மாட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, இயேசுவை நம்புனீங்கன்னா வெட்கப்பட மாட்டீங்க. என்ன சொல்றீங்க பாஸ்டர்? உண்மையை நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். இயேசுவை நம்புகிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள்? என்ன நிலையில இருந்தாலும் சரி. இந்த அம்மாக்கு பேரு மரியாள். இந்த அம்மாக்கு என்ன பேரு? மரியாள். என்னது மரியாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணீர்னு அர்த்தம். மரியாள்னா என்ன? ஏற்கனவே பேரு கண்ணீர், இப்ப புள்ள பிறக்குது. எப்படி 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 குழந்தை பிறக்குது எப்படின்னே தெரியல. குழந்தை
கண்ணீரோட இன்னும் கொஞ்சம் கண்ணீர் ஆட் ஆயிருச்சு. ஏற்கனவே கண்ணீர் தான், ஏற்கனவே துயரம் தான், ஏற்கனவே துன்பம் தான். ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க, சர்ச்சுக்கெல்லாம் வந்தா அவ்வளோதான், இயேசுவெல்லாம் சொன்னோம்னா அவ்வளோதான், பெரும் பிரச்சனையாக போயிடும். நான் சொல்கிறேன், கண்ணீரோடு சேர்ந்து மரியாளுக்கு இன்னொரு கண்ணீர் வந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இயேசுன்னு சொல்லும் போது கொஞ்சம் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இயேசுன்னு சொன்னால் மரியாள் என்ற பெயரை என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. இயேசுன்னு சொல்லிட்டா மரியாள்ன்ற பெயரை என்ன செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? அந்த தாயினுடைய அர்ப்பணிப்பை கடவுள் என்ன செஞ்சாரு, கனம் பண்ணார். சரி கவனிங்க, இயேசுவை நம்புகிறவங்க வெக்கப்பட மாட்டாங்க. மரியாள் அம்மா வெக்கப்பட்டு போனாங்களா? மரியாள் அம்மா வெக்கப்பட்டு போனாங்களா? அவருடைய கணவர், மத்தேயு 1க்கு திருப்புங்க, மத்தேயு 1. அந்த அம்மாக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தாங்க, கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப என்ன நடக்குது பாருங்க, 18வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. யாராலே கர்ப்பவதியானால்? யோசேப்புன்னு ஒருத்தவருக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா இடைப்பட்ட நேரத்துல யாரால கர்ப்பவதி ஆயிட்டாங்க? பரிசுத்த ஆவியானவரால. அப்புறம் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இந்த விஷயம் அவங்க கணவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த அம்மா கன்சீவா இருக்காங்கன்னு சொல்லி. இவருக்கு தெரியும் இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆகையினால என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியோ அந்த பிள்ளை கர்ப்பம் ஆயிட்டா, அந்த பிள்ளையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது, அதனால ரகசியமா நம்ம என்ன செஞ்சிடும், அந்த பிள்ளைய தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரகசியமா வேலை செய்யறார். 10 பேர்கிட்ட போய் சொல்லாம. நல்லா கவனிங்க, எப்படிரா பூரணி பேசுறதுக்கு விஷயம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல விஷயம் தெரியுது, பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்னா அவர் பாருங்க, நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். ரகசியமா யார்கிட்டையும் சொல்லல, மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. என்ன சொல்றாரு நினைக்கிறா தெரியுமா? சரி போதும், அந்த பிள்ளைய பத்தி நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேணாம், போய் தாய் தப்பன்மார்கிட்ட சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம், இந்த பிள்ளை வேணாம், வேற பிள்ளைய எனக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிடுவோம்னு சொல்லி அந்த மனுஷன் மனசுல நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க, யோசேப்புக்கு எவ்வளவுலாம் பிரஷர் வந்திருக்கும் அவர் நண்பர்கள் மத்தியிலிருந்து. இந்த விஷயம் எப்படியோ நண்பர்கள் மூலமா தெரிய வந்துருச்சு. இவ்வளவுத்தையும் தாண்டி அந்த மனுஷன் ரகசியமா அந்த பிள்ளைய என்ன செய்ய விரும்புகிறார். கவனிங்க, அப்போ என்ன நடக்குது பாருங்க, 20வது வருஷம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. எல்லாம் சொல்லுங்க, அந்த கர்ப்பம் பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அந்த பிள்ளைய தள்ளி விட்டுறாத. ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போதே, யோசனை வந்திருக்கும் போதே கடவுள் தேடி வந்துடுறாரு, வந்து சொல்றாரு, அந்த பொண்ணு பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாக மாறி இருக்கிறதுன்னு சொல்லி. பாருங்க, காலை வேளையில நான் சொல்லுகிறேன், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அசாத்தியமான காரியம். கவனிங்க தேவப்பிள்ளையே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் குடும்பத்தை சரி பண்றதுக்கு தான் ஆண்டவர் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அசாத்தியமான காரியங்கள், இயற்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது. இயற்கையில ஒரு கர்ப்பம் ஒரு பொண்ணு தரிக்க முடியாது, ஒரு கணவன் ஒரு ஆணுடைய உதவி இல்லாம. ஆனால் ஒரு அசாத்தியமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் சாத்தியப்படுத்துகிறார். யாருக்கு? அவர் சொன்ன வார்த்தையை நம்பினவங்களுக்கு. அந்த அம்மாட்ட சொன்னார் ஆண்டவர், உன்னிட்ட கர்ப்பம் நீ தரிக்க போற, உனக்கு கர்ப்பம் உண்டாக போகுது. அந்த அம்மா சொல்றாங்க, லூக்கா திருப்புங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 1:28 வசனத்தை வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இந்த பொண்ணை பார்த்து தேவதூதன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ அப்படின்றான். அடுத்த வசனம் 29.
அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏற்கனவே சொன்னாங்க பாருங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று. இயேசு பேரை முன்னாடியே சொல்றாங்க, இந்த மாட்டையும் சொல்றாங்க, அங்க யார்ட்டையும் சொன்னாங்க, யோசேப்பிட்டையும் சொல்றாங்க. பாருங்க, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில கடவுள் எப்படி இடைப்படுகிறார், அந்த கணவன்டையும் கடவுள் இடைப்படுகிறார், அந்த மனைவிட்டையும் என்ன செய்யறாரு கடவுள். 2 பேருக்கும் பிள்ளை பிறக்கும் போது பேரு சொல்றாரு, 2 பேருக்கும் ஒரே பேரு. என்னது? உன் பிள்ளை எப்படி இருக்க போகுது தெரியுமா? உன் பிள்ளை ஜனங்களுடைய பாவங்கள்ல இருந்து அவங்களை காப்பாத்த போகுது. உன் பிள்ளை ஒரு மதத்தை உருவாக்க போகுதுன்னு சொல்லல. கவனிங்க, கடவுள் இயேசுவை கற்பமாக தரிக்கிற அந்த தாயிட்ட சொல்றாரு, ஓ மகன் பெருசாயி கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குவான், கிறிஸ்துன்னு ஒரு மதத்தை உருவாக்கி அங்க மதத்துக்குள்ள மக்களை கொண்டு வந்துருவான். நோ, அப்படி சொல்லவே இல்லை. கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசுன்னு பேரை வை, உன்கிட்ட பிறக்கிற அந்த குழந்தை ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை என்ன செய்வான்? காப்பாற்றுவான். அவர்களை காப்பாற்றி அவர்களை விடுதலையாக்குவான். இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான சிக்கல்கள்ல இன்னல்கள்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் சொல்றேன், உங்களை இயேசு காப்பாற்றுவதற்காகவே 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தாரு. உங்களை காப்பாற்றுறதுக்காகவே இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். இது இம்பாசிபிள். என்னது இம்பாசிபிள்? கடவுள் மனிதனாவது அசாத்தியமான காரியம். ஆனால் கடவுள் மனிதனானார் என்பது சாத்தியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. முதல் காரியம் என்ன? அசாத்தியமான காரியம் என்ன? ஒரு கன்னி கர்ப்பமாக முடியாது, அது அசாத்தியம். ஆனால் கன்னியை கர்ப்பவதியாக்கி சாத்தியமாக்கி காட்டினார். 2வது சொன்னேன், சொல்லுங்க, இறைவன் மனிதனாக பிறப்பது அசாத்தியமான காரியம். அதையும் இயேசு என்ன செய்தார்? சாத்தியமாக்கினார். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அசாத்தியமான காரியங்களோ அவைகள் எல்லாம் சாத்தியமாகும். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கஷ்டமோ, பாஸ்டர் எனக்கு ப்ரமோஷன் வரல, என் பணம் நிக்குது, தொழில முன்னேற்றம் இல்லை, என்ன செஞ்சாலும் தொழில முன்னேற முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அசாத்தியமா இருக்கு, பணத்தை சேர்த்து வைக்கிறதுல, குடும்பத்துல சமாதானமா இருக்கிறதுல ஒரு கடினமான ஒரு அசாத்தியமான காரியமா இருக்கு. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில இயேசு அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர். இயேசுவை விசுவாசித்தால் இயேசுவை உள்ளத்துல பிறப்பார்னு சொன்னா, இயேசுவினுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிற பொழுது அசாத்தியமான காரியங்கள் நிச்சயமாக சாத்தியமாக மாறும். கலாத்தியர் 3:26. சீக்கிரம். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். எல்லாம் சொன்ன சொல்லுங்க, நீங்க எல்லாம் என்னவா இருக்கிறீங்க? கடவுளோட புத்திரர்களாய். இயேசுவை நம்புறதுனால, இயேசு உங்க உள்ளத்துல பிறந்தனால நீங்க எல்லாம் தேவனுடைய என்னவா மாறிட்டீங்க. நான் இந்த காலை வேளையில சொல்றேன், அசாத்தியமான காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா இயேசுவை நம்புங்க. நீங்க இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செஞ்சிடுறீங்க? சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். பக்கத்துல கொண்டு சொல்லுங்க. இந்த காலை வேளையில உங்கள் மனைவி தேவனுடைய பிள்ளை, உங்கள் கணவன் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்களேன், என் மனைவி தேவனுடைய பிள்ளை. நீங்க கணவனை பார்த்து சொல்லுங்க, என் கணவன் கடவுளோட பிள்ளை. போய் வீட்டில் அப்பப்ப சொல்லுங்க, நீ கடவுள் பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவர் பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு, மறந்துடாத. ஆண்டவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் யாருடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள்? தேவனுடைய. சரி, இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? இந்த அசாத்தியமான தேவன் என்ன கொடுக்கிறார்? திருப்புங்க 1 யோவான் 5:1. 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். என்ன சொல்றாங்க? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் யாரால பிறந்திருக்கான்? சொல்லுங்க, நீங்க எல்லாம் யாரால பிறந்திருக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க எல்லாம் யாரால பிறந்திருக்கிறீங்க?
தேவனுடைய பிள்ளைகள். நீங்க எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? சரி, இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் பிறந்தவர்கள் எல்லாரும், இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்ததெல்லாம் எதை ஜெயிக்கும்? சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்கும். நீங்க யாரு? உங்களுக்குள்ள இயேசு பிறப்பாருன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்குள்ள இயேசு பிறப்பாருன்னு சொல்லி சொன்னா, பிறந்து இருப்பாருன்னு சொல்லி சொன்னா, நான் சொல்றேன், இந்த காலை வேளையில நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். பக்கத்துல கொண்டு சொல்லுங்க, இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்காரு, நீங்க ஜெயிக்கிறவர்கள், நீங்க தோக்கிறவங்க கிடையாது. சொல்லுங்க, நான் ஜெயிக்கிறவன். எத்தனை பேருடைய உள்ளத்துல இயேசு பிறந்தாரோ அத்தனை பேருடைய காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஒவ்வொருவரும் ஜெயிக்கிறவர்கள். நீங்க எல்லாரும் ஜெயிக்கிறவங்க. எப்படி ஜெயிக்கலாம்? நான் சொல்றேன், எதெல்லாம் நீங்க தோத்து போனீங்களோ அது எல்லாத்துலயும் ஜெயிக்க முடியும். எதெல்லாம் நீங்க தோத்தீங்களோ அது எல்லாத்துலயும் ஜெயிக்க முடியும். இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தா, உங்க உள்ளத்துக்குள்ள வந்தா, நீங்க தோத்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். பாருங்க, ஒரு கணவனும் மனைவியும் கல்யாணம் ஆயிருக்கு. யோவான் 2வது அதிகாரத்தை அந்த சம்பவம் இருக்கு, கவனிங்க. ஆண்டவர் முத ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அந்த அற்புதத்துல நடக்கிற விஷயத்தை பாருங்க. கல்யாணம் ஆரம்பிச்சிருக்கு, கணவனும் மனைவியும் மேடையில் நிக்கிறாங்க. கவனிங்க, சாப்பாடு, திராட்சை ரசம் இல்லை. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், பொதுவா அந்த இஸ்ரவேலர்கள் யாரும் என்ன கொடுக்கறது இல்லை, திராட்சை ரசம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் என்ன சாப்பாடு கொடுப்பாங்க, பிரெட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் அந்த திராட்சை ரசம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படின்னா, அது கொஞ்சம் பணக்காரங்க, ரொம்ப பணக்காரங்க அப்படி கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கிறதுக்காக என்ன செய்யறது, ஒயின் கொடுக்கறது, திராட்சை ரசம் கொடுக்கறது. பொதுவாக அது யாரும் பண்றதில்லை. ஆனால் கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கிற பணக்காரர்கள் அதை செய்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் எப்படின்னா, வேண்டா உனக்கு சோறு போடுறதே ரொம்ப பெரிய விஷயம், இதுல லக்ஸுரியா ஒயின் வேற கொடுக்குறியா? அப்படி ஆண்டவர் கேட்கல. உனக்கு வேலை கொடுத்ததே பெருசு, ப்ரொமோஷன் கேட்குறியா நீ? அப்படி ஆண்டவர் சொல்லல. எல்லாத்துலேயும் உனக்கு வெற்றி உண்டு, உனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. ஆண்டவர் ஒண்ணு விடாம உன்னை கடவுள் ஜெயமா மாத்துவாரு. ப்ரமோஷன், எல்லாத்துலேயும் ப்ரமோஷன். உனக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் உன்னை சேரும். ஆண்டவர் அந்த வேலையை செய்வார். கவனிங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு, திராட்சை ரசம் இல்லை, திராட்சை ரசம் சுத்தமா இல்லை. ஆண்டவர் இப்ப என்ன செய்யறாரு பாருங்க, தண்ணியை என்னவா மாத்துறாரு? தண்ணி திராட்சை ரசமா மாறாது. அது தண்ணியில டேஸ்ட் கிடையாது, தண்ணியில கலர் கிடையாது, தண்ணியில மனம் கிடையாது. இப்போ தண்ணியில கலரை சேர்க்கிறதும், தண்ணியில மனத்தை கொண்டு வர்றதும், தண்ணியில சுவையை கொண்டு வர்றதும் அசாத்தியமான காரியம். ஆண்டவர் அதை சாத்தியமாக்கினார். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், உன் குடும்பத்துல இயேசு உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா, எந்த காரியம் எல்லாம் அசாத்தியமோ அந்த காரியங்கள் எல்லாம் சாத்தியமாக மாறும். இயேசு வருகையின் மூலமாக அசாத்தியங்கள் சாத்தியமாகும். 5000 பேர் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. இயேசுனார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப உங்களுக்கு பசிக்கிற மாதிரியே அங்க இருக்கிறவங்களுக்கும் பசிக்குது. உடனே எல்லாம் என்ன சொல்றாங்க, கூட இருக்கிறவங்க, இயேசு கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயா அனுப்பி விடுங்கய்யா, எல்லாரும் என்ன செய்யட்டும், இடத்த காலி பண்ணிட்டு போய் சேரட்டும், ஊருக்கு போய் என்கிட்ட சாப்பிட்டு போயிடுவாங்க. 5000 பேர் இருக்காங்க, எப்படி கஷ்டப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்களே அவங்களுக்கு என்ன கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. இவங்க காசு தேடி தேடி பார்க்குறாங்க. 5000 பேருக்கு சோறு கொடுக்கறதுக்கு காசு தேடி தேடி பார்க்குறாங்க, காசு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி. இப்ப என்ன நடந்த விஷயத்தை கவனிங்க. அங்க ஒரு சின்ன பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு. 5 அப்பம் 2 மீன் தான் அந்த பையன்ட்ட இருக்கு. ஆனா சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5000 புருஷர்கள். 5000 புருஷன்னா 5000 மனைவிமார்கள். அப்ப எத்தனை 1000 பேராச்சு?
மனைவிமார்கள் 5000 பேர் அப்படின்னு சொன்னாலும் நானே குறைச்சு போடுறேன், வீட்டுக்கு ஒரு 2 பேர்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு ஒரு 2 பேர், அப்ப 20000 பேர். 20000 பேர் அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. 20000 பேருக்கு இப்போ சாப்பாடு போடணும் அப்படின்னா ஏசுனார் கையில் இருக்கிறது 5 அப்பம். அசாத்தியம், அசாத்தியம், அசாத்தியம். எது அசாத்தியம்? 5000 பேருக்கு 20000 பேருக்கு சோறு போடுறது. நம்ம பாருங்க, ஒரு 1000 பேருக்கு சோறு போட்டுட்டு சட்ட காலர் பட்டனை தூக்கி விடுறது என்ன? 1000 பேருக்கு சோறு போட்டோம். இங்க ஏசுனார் எத்தனை பேருக்கு சோறு போடுறாரு சொல்லுங்க? எத்தனை 1000 பேருக்கு? 20000 பேருக்கு சோறு போட்டு 12 கூடை மிச்சம் எடுத்தார்களாம். கவனிங்க, எத்தனை கூடை மிச்சம் எடுத்தாங்க? அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்கினார் இயேசு. குறைவை நிறைவாக்கினார் இயேசு. 5 அப்பம் 2 மீன். உன் கையில இருக்கிற பணம் கொஞ்சம், ஆனா தேவை அதிகம். கர்த்தர் அதை அசாத்தியமான காரியத்தை சாத்தியமாக்குவார். உன் தேவையை சந்திப்பார், மிச்சம் எடுக்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மார்த்தாள் மரியாள்னு 2 சகோதரிகள் இயேசுநாதருடைய ஊழியத்தில் இருந்தாங்க. ரொம்ப இயேசுநாதருக்கு ரொம்ப பிரியமான ஒரு குடும்பம். யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவம். மார்த்தாள் மரியாளுடைய தம்பிக்கு பேரு லாசரு. அவர் கொடிய வியாதி பாருங்க, வியாதி வந்து இறந்து போயிட்டார். சாக போறதுக்கு முன்னாடி இயேசுநாதர்கிட்ட சொல்றாங்க, ஐயா என் தம்பி சாக கிடக்கான், நீங்க வந்து ஒரு தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா சரியாயிருவான். அதுக்குள்ள இயேசுநாதர் என்ன சொல்லிட்டாரு, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு முடிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு போறதுக்கு எத்தனை நாள் ஆகிட்டாப்புல? 2 நாள் ஆகி போச்சு. பணத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வழக்கப்படி நூலு போட்டு கட்டி சீலை வச்சு கட்டி பாறைக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டாங்க. இப்போ ஒரு பணம் ஒரு பாடி ஆகி எத்தனை நாள் ஆச்சு? இப்போ ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்றார். ஒரு பணம் செத்து கிடக்கு, ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான்னு சொல்லி தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணி உயிரோட வந்துட்டாருன்னு சொன்னா பரவாயில்ல. இறந்து 70 மணி நேரத்துக்கும் மேல ஆன ஒரு சவத்தை கல்ற தோட்டத்துக்கு தேடி போறாரு இயேசு. எதுக்கு? இயேசு அவர் கூட இருந்தவங்கலாம், இயேசுனார் கூட இருந்தவங்களாம், பாரப்பா லாசரு கல்றையை பார்த்து அழுகிறதுக்கு போறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு எதுக்கு போனார்? எதுக்கு போனார் இயேசு? இயேசு எது அசாத்தியமோ அதை சாத்தியமாக்க கல்லறையின் இடத்திற்கு போனார். உன் வீட்டில் பொருளாதாரம் கல்லறையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், உன் வீட்டில் சுகம் கல்லறையில் இருக்கிற அனுபவமா இருக்கலாம், உன் வீட்டில் நிம்மதி கல்லறைக்குள்ள இருக்கிற அனுபவமா இருக்கலாம். ஆனா இயேசு வருவார் என்று சொன்னால் எது அசாத்தியமோ அது சாத்தியமாக மாறும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை இந்த காலை வேளையில தர விரும்புகிறார். இயேசுவை பிடிச்சுக்கிட்ட அப்படின்னா அசாத்தியமான காரியங்கள், நீ அப்படியே பணத்தை சேர்க்கிறதுக்கு, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அப்படியே மனசை போட்டு அலக்கழிக்கிற. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒன்னும் உனக்கு நடக்காது. நான் தான். நீ நினைக்கிற நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உருண்டு பிறண்டு எதையா செஞ்சிருவோம், நல்லது நடந்துரும், கிடையாது. இயேசு இந்த காலை வேளையில இயேசு உள்ளத்துல பிறக்க விரும்புகிறார். பிறப்பாருன்னு சொல்லி சொன்னா, நான் சொல்றேன், கடினமான காரியங்கள், நீ தோத்து போன காரியங்கள், நீ வெற்றி அடையாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாத்துவார். அசாத்தியங்கள் சாத்தியமா? இப்ப நீங்க கேட்கலாம், வந்தவங்க கேட்கலாம், பாஸ்டர் எனக்கு மாறணும், நிறைய காரியங்கள் மாறணும், என்ன செய்ய? இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவருக்கு கவனிங்க, என்ன கவனிங்க, ஆண்டவருக்கு ஒரு அழைப்பு மட்டும் கொடுங்க. இதுதான் எனக்கு புதுசு, நான் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் சர்ச்சுக்கு. இந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேணும், இந்த ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய வேணும், என் வாழ்க்கையில் சில காரியங்கள் மாறணும், தடையாக இருக்கிற கடினமான காரியங்கள் மாறணும்னு சொல்லி விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற அசாத்தியமான காரியங்கள் சாத்தியமாகட்டும் என்று சொல்லி ஒரு சிறு ஜெபத்தை நீங்கள் ஏறடுங்க. நான் சொல்கிறேன், இந்த வேளையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அவரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ டேடி. அசாத்தியங்கள் சாத்தியமாகும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுக்க முடியும். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியும்.
இறந்து போன மனுஷனை மூன்று நாளைக்கு அப்புறம் உயிரோட கொண்டு வர முடியும். இயேசுவாலே எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவாலே கூடும். இந்த காலை வேளையில் இதுவரையும் வாழ்க்கையில் நன்மை நடக்கலை, நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புகிற தேவ பிள்ளைங்க கண்களை மூடி நான் நம்புகிறேன். எனக்கு எல்லாம் நன்மை நடந்திருக்கு, நல்ல இடத்துல நான் இருக்கிறேன். ஆனாலும் என் உள்ளத்தில் ஒரு 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 விதமான ஒரு சமாதான குறைவு இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த கடவுள் மாற்றுவார்னு நான் நம்புகிறேன், இந்த இயேசு மாற்றுவார்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற தேவ பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி. தேங்க்யூ டாடி. சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவரே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவரே. எனக்காற்றும் இயேசுவுக்கே, எனக்காற்றும் இயேசுவுக்கே, எனக்காற்றும் இயேசுவுக்கே, எனக்காற்றும். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில அசாத்தியங்கள் சாத்தியமாகும். கடினமானது இலகுவாக இயேசு மாற்றுவார். உன் உள்ளத்துல இயேசு பிறப்பாருன்னு சொல்லி சொன்னா இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவை கூப்பிடு. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என் உள்ளத்துக்குள்ள வாங்க. ஒரு சின்ன ஜெபம். நீ கடினமான பாதையில வந்திருக்க, நீ எல்லாரையும் உதறி விட்டு வந்திருக்க. இன்னைக்கு நீ தனி மரமா நிக்கலாம், யாருமே இல்லாத நிக்கலாம். உன்னை வேணான்னு கூட எல்லாரும் சொல்லியிருக்கலாம், நீ என் முகத்தை பார்க்காதான்னு கூட யாரும் சொல்லியிருக்கலாம். அந்த ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, வாழ்க்கையில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல காரியங்களை நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனவும் என்னில் அசாத்தியம் செய்பவரே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவரே. எனக்காக நிற்கும் இயேசுவுக்கே,
இயேசுவும் கையை பிடிச்சிருக்கிறார் இந்த காலை வேளையில. அவர் இன்னைக்கு பிடிச்சிட்டாரு, இன்னைக்கு பிடிச்சிட்டாரு உன் கைய. இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வான்னு சொன்ன அத்தனை பேருடைய கையையும் பிடிச்சிட்டாரு. நீ முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார், கடைசி வரை நடத்துவார். நீ எதெல்லாம் அசாத்தியங்கள் நடக்காது, நடக்காம போச்சு நினைக்கிறியோ, அதெல்லாம் இந்த இயேசுவாலே நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனது, என் கை மீறி Yes Lord, போனதெல்லாம் உங்களால நடக்கும் ஆண்டவரே. உம் கரத்தால் நிச்சயமாக உம்மாலே ஆகும். சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர் எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும். காலை வேளையில நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு கணவன் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு இருக்கிறார், உங்க கூடயே நிற்கிறார், உங்கள் அருகிலே நிற்கிறார், உங்களை தாங்கி தூக்கி பிடிக்க இயேசு உங்களோட நிற்கிறார். ஆமென். அவர் கரங்களை உயர்த்தி இயேசுவை துதித்து பரலோகபிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அசாத்தியங்களை சாத்தியப்படுத்துகிற தெய்வம், வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தினுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ அசாத்தியமான காரியங்கள் உண்டு ஆண்டவரே. அத்தனை அசாத்தியமான காரியங்களையும் உம்முடைய பிறப்பினாலே சாத்தியப்படுத்த போகிறீர். அதற்கான கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்ய போகிறீர். உம்மை கூப்பிட்ட, உம்மை அழைத்த அத்தனை பிள்ளையினுடைய உள்ளத்திலும் அது நிறைவேறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம மகிமைப்படட்டும். வந்திருக்கு ஒவ்வொரு மேலும் கிருபை இருக்கட்டும், உடைய தயவு இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபை குடும்பங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் இதுவரை நடக்காத காரியங்கள். பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிறப்பினுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடன் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவை தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென்.